அனைவருக்கும் வணக்கம். சோழிங்கநல்லூர்லேருந்து சிறுசேரி சிப்காட் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து சோழிங்கநல்லூர் சிக்னல் ஜங்ஷனை தான் கடந்து போகிறோம். காரிடார் 3, காரிடார் 5ல் அமைக்கப்படுற ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்க போகுது. இந்த பகுதியில் முதல் தளத்தில் கிரேட் செப்பரேட்டர் நார்மல் வெஹிக்கல்ஸ் போகிற ஃப்ளைஓவர் அமைக்கிறாங்க. அதுக்கு மேலே தான் காரிடார் 3க்கான மெட்ரோ வைடக்ட் இருக்கும். அதுக்கு மேலே காரிடார் 5க்கான மெட்ரோ வைடக்ட் வந்து வெஸ்ட் சைட்லேருந்து ஈஸ்ட் டைரெக்ஷன் போகிற மாதிரி இந்த காரிடார் 3 மெட்ரோ வைடக்ட் மேலே கிராஸ் பண்ணி போகும். முதல் தளத்தில் அமைக்கப்படுற கிரேட் செப்பரேட்டர் நார்மல் வெஹிக்கல்ஸ் போகிற ஃப்ளைஓவருக்கு மேலே காமன் கான்கோர்ஸ் லெவல் அமைப்பாங்களா, இல்லை வந்து தனித்தனியாக சைட்லேயே வந்து கான்கோர்ஸ் லெவல் அமைச்சு அதுலேருந்து டேரெக்டாக காரிடார் 3 காரிடார் 5 பிளாட்ஃபார்ம் போகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். கூடுதலாக இந்த பகுதியில் மல்டி லெவல் காம்ப்ளெக்ஸும் அமைக்கப்பட போகிறதா வந்து ரீசெண்டாக பத்திரிகை நியூஸில் வந்திருக்கு. காரிடார் 5 மெட்ரோ ரூட் அலைன்மெண்ட் வந்து இந்த சோழிங்கநல்லூர் ஜங்ஷனை தாண்டி சுமார் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு மெட்ரோ பில்லர் எக்ஸ்டென்ஷன் பண்ணி தான் கட்டுறாங்க டுவர்ட்ஸ் ஈசிஆர் ரோட் டைரெக்ஷனில். எதனாலனா காரிடார் 5 மெட்ரோ ரூட்டோட கடைசி ஸ்டேஷன் தான் இந்த சோழிங்கநல்லூர். இது ஒரு டெர்மினல் ஸ்டேஷனாக இருக்கிறதுனால மெட்ரோ ட்ரெயின் பார்க் பண்ணதுக்கான ஒரு ஸ்டாப்பிங் லைனாக அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுற அந்த மெட்ரோ வைடக்டை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஃப்யூச்சரில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்கன்னா ஈசிஆர் ரோடுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி கிடச்சிரும். ஃப்யூச்சரில் அப்படி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பகுதியில் சர்வீஸ் லூப் லைனும் அமைக்கப்பட போகிறதா வந்து கேள்விப்பட்டேன், ஆனால் உறுதியே தெரியல. ஒருவேளை சர்வீஸ் லூப் லைன் அமைச்சாங்கன்னா காரிடார் 5ல் வர மெட்ரோ ட்ரெயின் வந்து காரிடார் 3 மெட்ரோ ட்ராக்கோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா மாதவரம், கோயம்பேடு, ஆலந்தூர்லேருந்து வர மெட்ரோ ட்ரெயின் வந்து டேரெக்டாக சிறுசேரி சிப்காட் வந்து போக முடியும். இதே மாதிரி ஃபெசிலிட்டி ஏற்கனவே ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்குது. க்ரீன் லைன் காரிடார்லேருந்து வர மெட்ரோ ட்ரெயின் வந்து ப்ளூ லைன் காரிடார் மெட்ரோ ட்ராக் வழியாக ஏர்போர்ட் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த வசதி இந்த பகுதியிலையும் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரெச் வந்து சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 3 மாதவரம் மில்க் காலனி சிறுசேரி சிப்காட் அதில் அமைக்கப்படுற கடைசி செக்ஷன் தான் இது. இது வந்து ஒரு எலிவேட்டட் செக்ஷன். கான்ட்ராக்டர் RVNL. ஆக்சுவலாக காரிடார் 3 மெட்ரோ ரூட்லேயே இந்த கடைசி பகுதி சோழிங்கநல்லூர்லேருந்து சிறுசேரி சிப்காட் வரைக்கும் அமைக்கப்படுற மெட்ரோ ஒர்க் தான் வேலைகள் ரொம்ப லேட்டாக தொடங்கினாங்க. கான்ட்ராக்டர் ஃபைனலைஸ் பண்ணதுக்கே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஒன்ஸ் கான்ட்ராக்டர் நியமித்த பிறகு சப்கான்ட்ராக்டர் ஏதோ இஷ்யூ ஆனதுனால அந்த சப்கான்ட்ராக்டரை வந்து டெர்மினேட் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு சப்கான்ட்ராக்டர் நியமித்த பிறகு தான் வேலைகள் இப்போது ஓரளவுக்கு வேகமாக நடந்திருக்குன்னு சொல்லலாம். சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாகவும் இருக்க போது காரிடார் 3க்கும் காரிடார் 5ம் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஷனாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா காரிடார் 5ஓட டெர்மினல் ஸ்டேஷன் தான் இந்த சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன். அதாவது மாதவரம் மில்க் காலனிலேருந்து ஆலந்தூர், சென்ட் தாமஸ் மவுண்ட் வழியாக வர அந்த மெட்ரோ ரூட் வந்து இந்த சோழிங்கநல்லூர் ஜங்ஷனில் தான் முடியுது. டைரெக்டாக காரிடார் 3லேருந்து காரிடார் 5 ரூட்டுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகலாம். ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக சோழிங்கநல்லூர் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இங்கேருந்து ஈசிஆர் ரோடு வெறும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. ஈசிஆர் ரோடு போகிறதுக்கு ஒரு நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனாகவும் இந்த சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த ரூட்டில் சிறுசேரி சிப்காட்டில் எலிவேட்டட் டிப்போ அமைக்கிற மாதிரி இனிஷியலாக பிளான் வச்சுருந்தாங்க. கடைசி அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டாக செம்மஞ்சேரி பகுதியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா குமரன் நகர் பஸ் ஸ்டாப் தாண்டி ரைட்டில் ஒரு ரோடு வந்து போகும், நூக்கம்பாளையம் போகிற ரோடு. அந்த பகுதியில் தான் செம்மஞ்சேரி டிப்போ வந்து அமைக்கப்பட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டிப்போ பணிகள் இன்னும் தொடங்கலை. அநேகமாக அடுத்த வருஷம் அந்த பணிகள் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டிப்போ வேலைகள் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு இந்த பகுதியில் OMR ரோடு பகுதியில் எலிவேட்டட் செக்ஷனில் ஆப்ரேட் பண்ணுற மெட்ரோ ட்ரெயின்ஸ்லாம் மோஸ்ட்லி அந்த டிப்போவில் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் அந்த டிப்போ பணிகள் கூடிய விரைவில் தொடங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த காரிடார் 3 மெட்ரோ ரூட் பொறுத்த வரைக்கும் சிறுசேரி சிப்காட்லேருந்து நேரு நகர் வரைக்கும் எலிவேட்டட் செக்ஷனாக அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வர தரமணி ரோட் ஜங்ஷன் திருவான்மியூர்லேருந்து மாதவரம் மில்க் காலனி வரைக்கும் அண்டர்கிரவுண்ட் செக்ஷனாக தான் அமைக்கிறாங்க. அந்த அண்டர்கிரவுண்ட் செக்ஷன் பணிகள் முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். குறைஞ்சது ஒரு 3 வருஷம் மேலே ஆகும் தான் நினைக்கிறேன் அண்டர்கிரவுண்ட் செக்ஷன். ஆனால் இந்த எலிவேட்டட் செக்ஷன் பகுதி அநேகமாக ஒரு 2 வருஷத்தில் முடிச்சிடலாம், கொஞ்சம் வேலைகள் வந்து ஸ்பீடாக பண்ணாங்கன்னா. ஸோ இந்த எலிவேட்டட் செக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த செம்மஞ்சேரி டிப்போ பயன்படுத்தி OMR ரோட்டில் மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செம்மஞ்சேரி டிப்போ.
ஹோப் கூடிய சீக்கிரத்தில் இந்த செம்மஞ்சேரி டிப்போ பணிகள் உடனடியாக தொடங்கி டிப்போ பணிகள் வேகமாக முடிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் ஓஎம்ஆர் ரோட் ரீச் பண்ணதுக்கு இந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெச்சில் என்னென்ன மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அமைக்கப்பட போகிறாங்கன்னு பார்க்கலாம். சோழிங்கநல்லூர் லேக் 1 மெட்ரோ, சோழிங்கநல்லூர் லேக் 2 மெட்ரோ, செம்மஞ்சேரி 1 மெட்ரோ, செம்மஞ்சேரி 2 மெட்ரோ, காந்திநகர் மெட்ரோ, நாவலூர் மெட்ரோ, சிறுசேரி மெட்ரோ, சிறுசேரி சிப்காட் 1 மெட்ரோ, சிறுசேரி சிப்காட் 2 மெட்ரோ. இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் தான் இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து அமைக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் லைவாக பாருங்கள், நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம் எந்த அளவு வேலைகள் நடந்திருக்குன்னு. வீடியோவோட எண்டில் என்னுடைய ஒரு ஒப்பீனியனும் நான் சொல்கிறேன். அநேகமாக இந்த பகுதியில் தான் சோழிங்கநல்லூர் லேக் 2 மெட்ரோ ஸ்டேஷன் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் பில்லர் வேலைகள் தொடங்கின பிறகு எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாக்டாக இந்த சத்யபாமா காலேஜ் பக்கத்தில் தான் செம்மஞ்சேரி 1 மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. இன்னும் இந்த பகுதியில் பில்லர் வேலைகள் முழு அளவு தொடங்கலை. இங்கே தான் வந்து செம்மஞ்சேரி 1 மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க.
செம்மஞ்சேரி ரீச் பண்ணிட்டோம். இங்கே தான் செம்மஞ்சேரி 2 மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. நாவலூர் ரீச் பண்ணிட்டோம். எக்ஸாக்டாக இங்கே தான் காந்தி நகர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. ரைட் சைடில் பார்க்குற பில்டிங் தான் ஏஜிஎஸ் சினிமாஸ், விவேரா மால் சொல்லுவாங்க. அந்த மாலுக்கு பக்கத்தே தான் காந்தி நகர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. எக்ஸாக்டாக இந்த பகுதியில் தான் நாவலூர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. ரைட் சைடில் பார்க்குற பில்டிங் தாங்க பசிஃபியா திக் பார்க். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நாவலூர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க.
ஏகாட்டூர் ரீச் பண்ணிட்டோம். எக்ஸாக்டாக இந்த பகுதியில் தான் சிறுசேரி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஷெரீஃப் பாய் பிரியாணி கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் மெரினா மேலும் ரொம்ப பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு. ஓஎம்ஆர் ரோட் பகுதியில் எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனில் தான் ரைட்டில் திரும்பி சிறுசேரி சிப்காட் உள்ள மெட்ரோ ரூட் வந்து அமைக்கிறாங்க. இன்னும் இந்த பகுதியில் பேரிகேட் வேலைகள் வந்து தொடங்கலை. இந்த ரைட்டில் திரும்ப லொக்கேஷனில் உள்ளே என்ட்ரு ஆனோடனே பேரிகேட் வேலைகள் வந்து தொடங்கிட்டாங்க. ஆனால் இன்னும் பில்லர் அமைக்கிற வேலைகள் முழு அளவில் நடக்கலை. இப்போ சிறுசேரி சிப்காட் உள்ளே தான் என்டர் ஆகிறோம். எக்ஸாக்டாக இந்த பகுதியில் தான் சிறுசேரி சிப்காட் 1 மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. ரைட் சைடில் டிசிஎஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு எதிர்க்க தான் இந்த ஸ்டேஷன் லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து சிறுசேரி சிப்காட் 2 மெட்ரோ ஸ்டேஷன் வந்து எக்ஸ்வேர் கம்பெனிக்கும் காக்னிசன்ட் கம்பெனிக்கும் பக்கத்தில் தான் அமைக்கிறாங்க. அதுதான் இந்த காரிடார் 3 மெட்ரோ ரூட்டோட கடைசி ஸ்டேஷன். சிறுசேரி சிப்காட் உள்ள இன்னும் பில்லர் வேலைகள் முழு அளவில் தொடங்கலை. ஹோப் கூடிய சீக்கிரத்தில் இந்த வேலைகளும் தொடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலாக ஒர்க் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் சோழிங்கநல்லூர்லேருந்து சத்யபாமா காலேஜ் வரைக்கும் பில்லர் வேலைகள் இன்னும் முழு அளவில் தொடங்கலை. சோழிங்கநல்லூர் ஜங்ஷன்லேருந்து சோழிங்கநல்லூர் அந்த ஏரிக்கரை வரைக்கும் பில்லர் வேலைகள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சத்யபாமா காலேஜ் வரைக்கும் பில்லர் வேலைகள் முழு அளவில் தொடங்கலை. ஆனால் சத்யபாமா காலேஜ்லேருந்து மெரினா மால் வரைக்கும் பில்லர் வேலைகள் ஆல்மோஸ்ட் தொடங்கிட்டாங்க. சில பகுதியில் பில்லர் பயர் கேப் வேலைகள் முடிச்சிட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏஜிஎஸ் சினிமாஸ் விவிரா மாலுக்கு எதிர்க்க ப்ரீகாஸ்ட் யூகர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நான் போன தடவை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது. ஒரு டீசெண்டான ஒர்க் ப்ராக்ரஸ் நடந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த பகுதியில் நடக்கிற மெட்ரோ வேலைகள் பொறுத்த வரைக்கும். நன்றி, வணக்கம்.